இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது கொலையை பற்றி பார்க்க போகிறோம். கொலை குற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். குற்றம் அல்லாத மரணம் எப்படி சம்பவிக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதில் தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இறப்பை உண்டாக்கினால் அது ஹோமிசைடு, அது இறப்பை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இறப்பை உண்டாக்குது எல்லா நேரத்துலையும் குற்றமாக இருக்கணும்னு இல்லை. ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவனோ 7 வயசுக்கு கீழே உள்ளவனோ செய்தால் அது குற்றம் இல்லைன்னு செக்ஷனில் ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸில் இருக்குது. நம்ம பின்னால் படிக்க போகிறோம். அப்படி உள்ள சூழ்நிலையில் அது ஒரு இறப்பு வேறு ஒரு மனிதரால் உண்டாக்கப்பட்டதுங்க பொசிஷனோடு நின்று போச்சு. அதுக்கு அடுத்து வருது, இவன் தெரிஞ்சு கொண்டே செய்தானா இல்லையா அப்படின்னா ஒரு குற்றம் அப்படின்னு கல்பபிள் ஹோமிசைடு, குற்றமுள்ள ஒரு மரணத்தை விளைவித்தல், மரணத்தை விளைவிக்கும் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லலாம், கல்பபிள் ஹோமிசைடு. இதைத்தான் செக்ஷன் 299 சொல்லுது. அப்போ என்ன பார்க்கும், ஒரு மரணத்தை ஒருத்தர் ஏற்படுத்துகிறார், அது மேபி லாஃபுல் ஆர் அன்லாஃபுல், லீகலாக இருக்கலாம் இல்லீகலாக இருக்கலாம், அஃபென்ஸாக இருக்கலாம் அஃபென்ஸ் இல்லாமல் இருக்கலாம், மரணத்தை விளைவிக்கிறது. அஃபென்ஸ் இல்லைன்னு எப்போ சொல்லுதோ அவங்களால அறிவு கிடையாது, அவங்களுக்கு அதை உணர்ச்சி கிடையாது, அந்த மாதிரி உள்ளது. அஃபென்ஸுன்னு வரும்போது அதை சொல்லக்கூடியது 299. இதெல்லாம் குற்றம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணான், ஒரு 3 கண்டிஷன். அதாவது இந்தியன் பீனல் கோடுக்குள்ளே ஒரு மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றத்தை ஒருத்தர் சட்டப்பூர்வமாக அல்லாத ஒரு குற்றம்னு வந்ததுன்னா 293 3 வழி வச்சுருக்காங்க. அந்த 3 வழியில் ஒன்று இருக்கணும். ஒன்று அவனை கொல்லன்னு நினச்சிருக்கணும், இல்லாட்டா லைக்லி அநேகமாக இப்படி செய்தால் வரும் அப்படின்னு ஒரு 3 வழி, அது வழியே உள்ளே வரான். அப்போ 299 ஒரு செயல் உள்ளே வந்ததுன்னா அது கல்பபிள் ஹோமிசைட். இனி அதையும் கொஞ்சம் பிரிக்காங்க, ரொம்ப சிவியரான கேஸ். இது லைக்லின்னா 299 வரும், சஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னால் அங்கே வரும், ப்ராபபிள்னால் அங்கே வருது, மோஸ்ட் ப்ராபபிள், மோஸ்ட் லைக்லி, பாசிபிள் அப்படின்னா 300 வந்துடும். அப்போ செய்யக்கூடிய செயல்லையே கொஞ்சம் மோசமான பொசிஷனில் இருக்கிறதுகளை 300ன்னு கொண்டு போயிருந்தாங்க. அங்கே 300க்கு போனால் அது மர்டர். ஒன்று எல்லா கல்பபிள் ஹோமிசைடும் 299க்குள்ளே வந்துடுது. அதில் கொஞ்சம் செலக்டடாக சில கண்டிஷன் இருந்தால் 300 வருது. அப்போ கல்பபிள் ஹோமிசைடு பொதுவானது, அதில் சில குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்குள்ளே வாரதுகளை மட்டும் நம்ம எதில் கொண்டு போகிறோம், 300ல் மர்டர்னு கொண்டு போகிறோம். அதை அதோட நிறுத்தலை. மர்டர்னு சொல்லிவிட்டு சில சூழ்நிலைகளில் இது மர்டர் இல்லை அப்படின்னு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 290 எல்லா இறப்புகளை விளைவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் குற்றமாகாது, சில எக்ஸப்ஷன் இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டோம். அடுத்தது, குற்றமாகக்கூடிய எல்லா விஷயங்களும் 299 செக்ஷனுக்குள்ளே வருது. அந்த 299ல் 3 விதமான கண்டிஷன் இருக்குது. அதனால் ஆல் கல்பபிள் ஹோமிசைடு 299. 299ல் எல்லாமே சேர்த்துட்டோம். அதில் கொஞ்சத்தை பிறகு எடுக்கும், கொஞ்சம் இது கொஞ்சம் மோசமாக செய்திருக்கான், இதை கொலைன்னு கொண்டு போயிடுவோன்னு 300ல் கொண்டு போகிறான். உதாரணம் சொல்லுதேன், ஒரு மனுஷன் அவனை கொல்லணும் நோக்கத்தோட துப்பாக்கி வச்சு நெஞ்சில் சுட்டார், இன்டென்ஷன். மனைவி மேலே கெரசினை ஊற்றி, பெட்ரோலை ஊற்றி அல்லது எரியக்கூடிய பொருளை ஊற்றி தீய வச்சிட்டார். அப்போ இந்நாள் பாசிபிலிட்டி அதில் மரணம் சம்பவிக்கும், கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார். இதை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், மனைவியை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லுத மாதிரி அது எப்படி வருதுன்னு சொன்னால், அவன் இருந்தாங்க, இவங்களோட மரணத்துக்கு இவர் காரணமாக இருந்தார், அதனால் செக்ஷன் 299 வருது. இவர் கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார் அப்படின்னா அது கொலை அப்படின்னு வந்துடுது. அப்படி என்ட்ரி பாயிண்ட் 299. 299ல் வாரது தான் 300க்கு போகும். 299ல் 3 கண்டிஷன் வச்சுருக்காங்க. 299ல் இருக்க 3 கண்டிஷனில் இருந்து ஏதாவது ஒன்று 300ல் உள்ள 4 கண்டிஷனில் ஒத்து வந்தால் அது மர்டர்.
அப்போ 3 லெவல் பார்க்கும். ஒன்று குற்றம் இல்லை, 297 குற்றமாகக்கூடிய மரணத்தை விளைவிக்கும் காரியங்கள், 300 இது கொலை குற்றம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். 300 அதோட நிறுத்தலை. 300 ஒரு எக்ஸப்ஷன்ஸை கொஞ்சம் வச்சுட்டாங்க. அந்த எக்ஸப்ஷன் வழியாக நீ வெளியே போயிடலாம் அப்படின்னு. அப்போது 3 விதமாக பார்த்துருக்கோம். அது எப்படி பாருங்கள், எல்லா கொலையும் 299 வந்துடுது. இதில் ரொம்ப சீரியஸாக இருக்க சில விஷயத்த 300 கொலை அப்படின்னு வந்துடுதும். எல்லா இறப்பை விளைவிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் 299. அதில் ரொம்ப சீரியஸாக இருக்க விஷயங்கள் மட்டும் 300 மர்டர்னு வருது. அந்த மர்டரில் கொஞ்சம் மன்னிச்சு விடுதான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது. நம்ம இப்போ பார்க்குறது 3 லெவல். 1 300 கொலை, ரொம்ப இன்டென்ஷனாக செய்திருக்காங்க. அது 2வது கொலை தான், அவன் வேணும்னு தான் இன்டென்ஷன் தான் கொன்னான், கொல்லணும்னு தான் இன்டென்ஷன், ஆனால் சடன் ப்ரொவோகேஷன் இருந்தது. இப்படி அவனை அடிக்க போனான், அந்த நேரத்தில் இவன் கொன்னுட்டான் அப்படி சொல்லலாம். அவன் பெரிய அருவாளை வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தான், அது இவன் வேறு வழி இல்லை, பக்கத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான்னு சொல்லலாம். கொலை இன்டென்ஷன், கொலை செய்யணும்னு இன்டென்ஷன், ஆனால் கொஞ்சம் மன்னிச்சு விடுதோன்னு எக்ஸப்ஷனில் வருது. 3வது 297. அப்போ 3 விதமான பிரிவுகளில் வரணும். ரொம்ப மோசமானது கொலை. கொலை மர்டருக்குள்ள டெஃபனிஷனுக்குள்ளே வருது, ஆனால் எக்ஸப்ஷனுக்குள்ளே வருதுன்னா 2வது, மர்டருக்குள்ளேயே வரலன்னா 3வது. இன்னொரு வகையாக பார்க்கலாம், மரணத்தை விளைவிக்கிறார்கள் 1. இப்போ ஒரு ஆள் செத்து கிடக்கார், அப்போது ஒரு ஆள் கொன்னுட்டார் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது 299 முதல்ல என்ன பார்க்கணும், வெதர் தர் இஸ் எ டெத், ஒரு ஆள் இறந்தாரா, வேறு ஒரு ஆள் காரணமாக இறந்தாரா அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 299 வார கண்டிஷன்களில் வருதான்னு பார்க்கணும். 299 வராத கண்டிஷன் இருக்குது. உதாரணம் சொல்லுதேன், ஒரு நெக்லிஜென்ஸ், வண்டியை கொண்டு போனால் பார்க்காம தட்டிட்டான், நெக்லிஜென்ஸ். அங்கேயும் மரணம் சம்பவித்தது, ஆனால் அது 299 வராது. நெக்லிஜென்ஸுக்கு வேறு செக்ஷன் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே வராது. அப்போ இங்கே ஒரு 3 டெஃபனிஷன் வச்சு அதுக்குள்ளே இருக்காங்க. மரணம் இருக்கிறதா, மரணத்திற்கு ஒரு மனிதர் காரணமானாரா, அவர் 299 வருகிறாரா, 299 வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம 299 எடுத்துட்டோம். 299 எடுத்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி 300 கொண்டு போகிறோம். 300 வாராரான்னு பார்க்கும். அதுக்கு பிறகு ஃபில்ட்ரு பண்ணி 300 வந்தவனா கொஞ்சம் பேரா வெளியே விட்டுருதோம். அது 300 எக்ஸப்ஷன். இவ்வளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மேட்ரு, இப்போ ஈஸியாக சொல்லியிருக்கேன். இனி ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இப்போது அடுத்தாப்பில் போகலாம். இதை இன்னொரு தடவை கூட சொல்லணுன்னா சொல்லுவேன். போகலாமா? தெருவில் ஒரு பாடி கிடக்கு, ஒரு ஆள் இறந்துருக்காரு. இது பல விதமாக இருக்கலாம். சந்தேக மரணமாக இருக்கலாம், எப்படி இறந்ததுன்னு தெரியலான்னு சொல்லலாம். அது 1. அப்படி ஒருத்தர் நெக்லிஜென்ஸில் அடித்து கீழே போட்டு போயிட்டார் அப்படின்னு போகலாம். 2வது, இல்லை ஒரு ஆளு காரணம் தான் இவர் இறந்திருக்காருன்னு முடிவு பண்ணதோன்னா, ஒரு மரணம் ஒரு மனிதரால் ஏற்படுத்தப்பட்டது. குழந்தையால் ஏற்படுத்தப்பட்டால் அது வராது. மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட மரணங்கள் 299 சொல்லக்கூடிய 3 டெஃபனிஷனுக்குள்ளே வரணும். வரலன்னா அது இதுக்குள்ளே வராது. கல்பபிள் ஹோமிசைடு இல்லை. உதாரணம் சொன்னால், நெக்லிஜென்ஸ் வழியாக ஒரு மரணம் ஏற்படுத்தலாம், அது கல்பபிள் ஹோமிசைடு இல்லை. நெக்லிஜென்ஸ் இல்லாமல் இன்டென்ஷன் அல்லது நாலேஜ் இருந்ததுன்னா கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ளே வருது. எல்லா மரணங்களும் இல்லை, சின்ன குழந்தை இந்த மாதிரி எக்ஸப்ஷனுக்கு போயிடுது. 2வது எக்ஸப்ஷன் நெக்லிஜென்ஸ் அதுபோல் உள்ளது போயிடுது. மீதி எல்லாமே 299 உள்ள டெஃபனிஷனுக்குள்ளே வருதான்னு பார்க்கும். 299 உள்ள டெஃபனிஷனில் வந்த பிறகு அதில் கொஞ்சமாக செலக்டிவாக ஸ்பெசிஃபிக் கேசஸை மட்டும் கொலை அப்படின்னு 300 கொண்டு போகிறோம். அந்த 300 கொண்டு போய் கொலைன்னு முடிவு பண்ணிடுறோம். கொலைன்னு முடிவு பண்ண பிறகு 300 கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வழியாக அவங்கள மட்டும் கொலை, ஆனால் கொஞ்சம் கொலை அல்ல
அதனால் நான் அதை விட்டுருதேன் அப்படின்னு 2வது கிரேடு. கொலை வித் மர்டர் வித் சம் எக்ஸப்ஷன்ஸ். அப்போ 3 கேட்டகரியை பார்த்துருக்கோம். 1 மர்டர், 2வது மர்டர் அண்டர் சம் எக்ஸப்ஷனல் கண்டிஷன், 3வது அது கொலை அல்லாத மற்ற குற்றங்கள். இதை பின்னால் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இனி ஒன்றா பார்க்கலாம். இப்போ 299 பார்க்கும். 299க்கு எதெல்லாம் வருதுன்னு ஒரு 3 கண்டிஷன் சொல்லுவாங்க. எப்படி புரிஞ்சிருக்கா? இல்லாட்டா இனி செக்ஷனை பார்க்கும்போது புரியும். இதே விஷயங்கள் அங்கேயும் திரும்ப சொல்லுவேன். Whoever causes a death by doing an act with the intention of causing death or with the intention of causing such body injury as is likely to cause death or with the knowledge that he is likely by such act to cause death commits the offense of culpable homicide. 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. Whoever causes death, ஒருவர் மரணத்தை உருவாக்குகிறார், விளைவிக்கிறார், பை டூயிங் an act, ஒன்று இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத், இவருக்கு மரணம் விளைவிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார் 1. 2வது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரி as is likely to cause death, இங்கு அவருக்கு மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்று நோக்கமில்லை. அவருடைய நோக்கம் ரெஸ்ட்ரிக்டட் டு காசிங் த பாடி இன்ஜுரி, லைக்லி டு காஸ். இவனுக்கு நான் இப்படி ஒரு பாடி இன்ஜுரியை கொடுத்து அவன் செத்தாலும் செத்துருவான். இந்த பாடி இன்ஜுரி இப்போ நோக்கம் முதல்ல நோக்கம் அவனுக்கு இறைப்பை விளைவிக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது ஃபஸ்ட்டு கண்டிஷனில். செகண்ட் கண்டிஷனில் ஒரு காயத்தை விளைவிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கம். அந்த காயம் ஏற்படுத்தினா அநேகமாக அவர் செத்து போயிடுவார். 3வது நாலேஜ் தட் இஸ் லைக்லி பை சச் ஆக்ட் காஸ் டெத். 3வது நாலேஜ். ஃபஸ்ட்டு 2லையும் இன்டென்ஷன், 3வது லாஸ். 3வது நாலேஜ். ஒரு இந்த இல்லஸ்ட்ரேஷனை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போகலாம். இதில் ஒரு 3 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தான், ஒரு குழியை தோண்டியிருந்தான். குழியை தோண்டிட்டு மேலே இந்த புல்லெல்லாம் போட்டு மறைச்சி வச்சிட்டான். ஒரு பெரிய குழி தோண்டிட்டு அதில் மேலே புல்லை போட்டு மறைச்சி வச்சுட்டான். யாராவது வந்தாங்கன்னா அதில் உள்ளே விழுந்துருவாங்க, இறந்து போவாங்க. இப்படி ஒரு ஆள் வந்தார், விழுந்தார், இறந்துட்டார். இப்போ இவர் கல்பபிள் ஹோமிசைடில் செய்திருக்காரு அப்படின்னு இறப்பை விளைவிக்கும் குற்றத்தை செய்திருக்கிறார். இன்னும் ஆளைத்தான் நான் கொல்லணும்னு எனக்கு இன்டென்ஷன் இல்லை, யாராவது ஒரு ஆளை கொன்னாலும் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. 2வது சொல்லுவாங்க, பி ஒரு புதருக்கு புல்னால நிற்கார். அங்கே நிற்காருன்னு ஏக்கு இசட்டு புதருக்குள்ளே நிற்காரு அப்படின்னு தெரியுது. அவனை கொல்லணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குது, இன்டென்ஷன். புதருக்கு பின்னால் நிற்கிறது இசட்டு, பிக்கு இசட்டை கொல்லணும்னு ஒரு இன்டென்ஷன். பி என்ன சொல்கிறார், ஏட்டா அந்த பின்னால் ஒரு பெரிய கரடி நிற்கிப்பா, அதை பார்த்து துப்பாக்கி வச்சு சுடு அப்படிங்கார். இவனுக்கு தெரியும் அங்கே கரடி இல்லை, அங்கே இசட்டு நிற்காரு. துப்பாக்கியால் சுட்டார்னா இசட்டு செத்து போவார். இசட்டு பார்க்காரு, அப்படியா கரடி அப்படின்னு ரொம்ப குறி பார்த்து கரெக்டாக சொன்னார், ஆள் செத்து போச்சு. அங்கேயும் செய்தது தப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு இன்டென்ஷன் இல்லை. அவர் நல்ல நம்பிக்கையில் இவர் சொன்னார், ஒரு காட்டு மிருகத்தை கொல்ல வேண்டியது நம்மளது கடமை அப்படின்னு அவர் செய்தார். ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸில் வருது அது பின்னால். இந்த மாதிரி விஷயங்கள், காட்டு மிருகத்தை கொன்னால் தப்பு இல்லை, காட்டு மிருகம்னு நினச்சி வேற ஒருத்தனை கொண்டுட்டார், அவர் செய்தது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பி என்ன நோக்கத்துக்காக அப்படி ஏட்ட சொன்னார், இசட்டை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோடு சொன்னார். அங்கே
இன்டென்ஷன் இருந்ததுனால ஏ காசஸ் கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு வருது. இனி ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். 3 விஷயங்களை சொல்லுவோம். கல்பபிள் ஹோமிசைடுங்கிறது 299 சொல்லியிருக்கிறது பொதுவானது. எல்லா இறப்பை விளைவிக்கக்கூடிய குற்றங்களையும் அதில் சேர்த்திருக்கின்றார்கள். அப்போ ஒரு விஷயம் வரணும்னா 299க்குள்ளே வந்துடணும். 299க்குள்ளே வந்த பிறகு தான் எங்கே போகும், அது நம்ம ரெண்டாக பிரிப்போம். கல்பபிள் ஹோமிசைடு அமௌண்டிங் டு மர்டர், கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர். 299 டெஃபனிஷனுக்குள்ளே ஒத்து வந்தால் அது கல்பபிள் ஹோமிசைடு. 299க்குள்ளேயும் ஒத்து வந்து 300க்குள்ள டெஃபனிஷனுக்குள்ளே வந்ததுன்னா 300. அப்போ கல்பபிள் ஹோமிசைடு 2 விதமானது. கல்பபிள் ஹோமிசைடுங்கிறது இறப்பை விளைவிக்கக்கூடிய குற்றம் என்பது கொலையாக இருக்கலாம், கொலை இல்லாமலும் இருக்கலாம். உதாரணம் சொல்லுங்கள். ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தால் 299 ஃபஸ்ட்டு டெஃபனிஷனில் வருது, ஃபஸ்ட்டு கண்டிஷனில். 300லையும் என்ன சொல்லுது, கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தால் அது கொலை அப்படின்னு. ஒருத்தன் கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார் என்றால் கல்பபிள் ஹோமிசைடில் 299 வருது. பிறகு நம்ம திருப்பி பார்த்தா 300லையும் வருது, அது மர்டர்னு வந்துடலாம். வேறு ஒரு டெஃபனிஷன் 299ல் லைக்லி டு காஸ் டெத். இவனுக்கு ஒரு காயம் உண்டாக்குகிறேன், இதன் காரணமாக அந்த காயம் காரணமாக இவர் இறந்தாலும் இறந்து விடுவார்னு நினச்சா 299. அதே கொஞ்சம் மோசமாக சஃபிஷியன்ட் டு காஸ் டெத்து, இன் ஆல் ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி இவர் இறந்துருவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 அப்படின்னு அந்த குற்றத்தினுடைய அளவை பொறுத்து இது ஒரு கொலை அல்லது கொலை அல்ல அப்படின்னு முடிவு பண்ணுதாங்க. எல்லாமே 300ல் வரக்கூடிய விஷயங்களும் 200க்குள்ளே தான் வந்திருக்கணும். அப்போ 290ல் 3 சொல்லக்கூடிய விஷயம் வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நம்ம 300க்குள்ளே அது வருமா, இது ஒரு கல்பபிள் ஹோமிசைடான்னு முதல்ல பார்க்கணும். கல்பபிள் ஹோமிசைடு இல்லாமலும் இருக்கலாம்னு நான் சொன்னேன். ஒரு நெக்லிஜென்ஸு காரணமாக ஒருத்தர் இறக்கலாம், அல்லது ப்ரைவேட் டிஃபென்ஸு தன்னை பாதுகாத்து கொள்ள அவர் ஒரு கொலை பண்ணியிருக்கலாம். அப்படி உள்ள விஷயங்களில் இதுக்குள்ளே வராது அப்படின்னு 299 என்ட்ரி பாயிண்ட். இதுக்குள்ளே பார்த்த பிறகு தான் 300க்குள்ளே அது போகுதா போகலையான்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது எல்லா மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றங்களும் 299ல் வரும். 300ல் வரக்கூடியது மரணம் கொலை என்றால் மட்டும் வரும். இது பிறகு நம்ம செக்ஷனுக்குள்ளே ஒன்றுனா போகலாம். ஒன்று, தேர் மஸ்ட் பி அ டெத் ஆஃப் எ பர்சன், டெத் பை அனதர் பர்சன். இந்த 2 கண்டிஷன் வந்த பிறகு 299ல் 3 சொல்லக்கூடிய விஷயங்கள் வரணும். இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத், இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்குரி லைக்லி டு காஸ் டெத், knowledge that he is likely by such act cause the death. 3. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத். ஒருவன் நிற்கான், துப்பாக்கி எடுத்து சுடுதான், அவன் இறந்துட்டான், கொல்ல வேண்டும் நோக்கத்தோடு செய்தார். நெஞ்சில் கத்தியால் குத்துனா இன்டென்ஷன் டு காஸ் டெத். பார்த்தாலே தெரியும். இன்டென்ஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது, த்ரூ சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் செய்ய முடியும். அதனால் இன்டென்ஷன் வந்து அவன் எந்த மாதிரியான செயல் செய்தான், எந்த ஆயுதம் வச்சுருக்கான், எந்த இடத்துல காயத்தை உருவாக்கினாங்கிறத வச்சு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுவாங்க இன்டென்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத். 2வதுல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல இறப்பை விளைவிக்கும் நோக்கம்னு சொல்லிடுறாங்க. 2வது இன்டென்ஷன் ஆஃப் causing such body injury which is likely to cause death. likely to cause death அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ப்ராபபிள், நடக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்படி ஒரு காயத்தை இங்கே வந்து இன்டென்ஷன் நாட் காசிங் டெத், இங்கே இன்டென்ஷன் காசிங் சச் பாடி இன்ஜுரி, இந்த மாதிரியான காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கம். அவன் விளைவை பற்றியோ கொலை பண்ணுவை பற்றியோ இல்லை, இன்டென்ஷன் அந்த இடத்துல
நான் அவனை அடிக்கணும். அப்படி அடித்து அவன் சில சமயம் செத்து போயிடுவான். உதாரணம், ஒரு வயசான ஆள் நிற்காரு, 2 பேருக்கும் சண்டை, அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். அப்போ இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரி லைக்லி டு காஸ் டெத். வயசான ஆளுக்களை விழுந்தால் செத்தாலும் செத்துருவார். இதான் ரெண்டாவது ப்ராபபிள், நடக்கலாம். இன்டென்ஷன் இஸ் ஒன்லி டு காஸ் சச் பாடி இன்ஜுரி, கொலை செய்யணும்னு நோக்கம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு காயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். மூணாவது இந்த 2 இன்டென்ஷனை பற்றி, ஃபஸ்ட் இன்டென்ஷன் இறப்பை உண்டாக்க வேண்டும், 2வது இன்டென்ஷன் ஒரு குறிப்பிட்ட காயத்தை உண்டாக்க வேண்டும், அந்த காயம் காரணமாக அவர் இறந்தாலும் இறக்கலாம். 3வது இன்டென்ஷன் நாலேஜ் தட் ஹி இஸ் லைக்லி பை சச் ஆக்ட் காஸ் த டெத். அவனுக்கு தெரியுது நான் இப்படி செஞ்சு அவர் செத்தாலும் செத்துருவார் அப்படின்னு. ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் பர்சன், ஹார்ட்டு ப்ராப்ளம் உள்ளவன், அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுதான். அவன் ஏற்கனவே சிக்கு, ஹார்ட் அட்டாக்கு 6 மாதத்துக்கு முன்னால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். அவன் கீழே விழுந்தால் செத்தாலும் செத்துருவான். இவனுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. அவர் ஹார்ட் அட்டாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கார், இவரை தள்ளி விடுதோன்னு அங்கே நாலேஜ், அதை பற்றி உள்ள நாலேஜ் இருக்குது. தன்னுடைய செயல் மூலம் இறப்பு சம்பவித்தாலும் சம்பவிக்கலாம் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்குது. இதுதான் இந்த 3. இந்த 3க்குள்ளே வந்தால் 299. இதில் வரல, இன்டென்ஷன் இல்லை, நாலேஜ் இல்லை. ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போகிறான், கார் ஓட்டிகிட்டு போகையில் வழியில் ஒருத்தர் நின்னார், இடித்தான், விழுந்துட்டான். நெக்லிஜென்ஸ், கேர்லெஸ்னஸ், ரேஷ் டிரைவிங் அப்படின்னு அங்கே வேறு செக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகும். இந்த விதமான 3 காரணங்களுக்கு காரணமாக ஒரு மரணம் சம்பவித்திருந்தால் அங்கே 299 வருது. ஒரு காயம், ஒரு இறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணம், நோக்கமே அவனை கொல்லணும், நெஞ்சில் கத்தியை வச்சு குத்தணும், இல்லை தலையில் ஓங்கி அடிக்கணும், இது இல்லை துப்பாக்கி வச்சு சுடணும் இப்படி, அல்லது பெட்ரோலை ஊற்றி தீயை கொளுத்தணும். இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத். 2வது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி. அந்த பாடி இன்ஜுரி எப்படி இருக்கணும்னு சொன்னால் லைக்லி டு காஸ்ட். லைக்லி டு காஸ் அப்படின்னா கொஞ்சம் நடந்தால் நடக்கலாம், ப்ராபபிள். 3வது நாலேஜ், இப்படி செய்தால் அவர் ஒருவேளை இறந்தாலும் இறந்துருவார். இதையும் 300க்கு போகும்போது இதில் சில விஷயங்களை அப்படியே அங்கே எடுத்துக்கிடுவாங்க மர்டர். சில காரியங்கள் மர்டர் ஆகும். உதாரணம் சொல்லுதான், இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத். ஒருத்தனை இறந்து கிடக்கான், இவன் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கொண்டு வரோம், 299 கல்பபிள் ஹோமிசைட். அதுக்கு பிறகு 300 டெஃபனிஷனை போனால் அங்கே இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்துங்கிறது 300 டெஃபனிஷனில் இருக்குது. அப்போ அந்த கேஸு மர்டர்னு போயிடுது. 2வது கேஸு இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி லைக்லி டு காஸ், இறந்தாலும் இறந்துருவாருங்குது 299 இருக்குது. இதிலே கொஞ்சம் சீரியஸ் கேஸ். நான் இந்த ஒரு இன்ஜுரியை கொடுக்கேன், இந்த இன்ஜுரி காரணமாக அவர் அநேகமாக இறந்துருவார் அப்படின்னு சொன்னால் அது மர்டரில் போயிடுது. அநேகமாக இறந்துருவார், இங்கே ப்ராபபிள் தான். அப்படி இதில் கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள், இதில் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் அங்கே எடுத்து கொண்டு போகிறோம். இதுக்குள்ளே வராதது கல்பபிள் ஹோமிசைடு அல்ல, அது வேறு ஏதாவது செக்ஷனில் அதுக்குள்ளே ஒருத்தன் சண்டை போட்டான், அடிக்கும்போது குறுக்க இன்னொருத்தர் வந்தார், அண்ணன் தம்பியும் ப்ரைவேட் டிஃபென்ஸு, 2 பேரும் சண்டை போட்டாங்க, அருவாளை வச்சு கத்தியை வச்சு சண்டை போட்டாங்க. இன்னொருத்தனை தன்னை தற்காத்துக்குள்ளே வெட்டும்போது அப்பா குறுக்க வந்துட்டார், அப்பா இறந்துட்டார். அண்ணன் தம்பியும் சண்டை போடுவாங்க, அண்ணன் அருவாளை கொண்டு வந்தான் வெட்டுக்கு, தம்பி அருவாளை வச்சு அண்ணனை வெட்டன்னு கொண்டு போனான். 2 பேருக்குள்ளே சண்டை, 2 பேரும் அருவாளை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா குறுக்க போய் ஐயா வெளியே போங்கப்பா சண்டை போடாதீங்கன்னு குறுக்க போனார். அவருக்கு ஒரு வெட்டு விழுந்தது, அவர் இறந்துட்டார். இங்கேயும் ஒரு மரணம் வந்திருக்கு. இந்த மரணத்தை எதன் காரணம் வந்தது? இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் இல்லை. இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரி லைக்லி டு காஸ் டெத் இல்லை.
நாலேஜ் இருக்கா நம்ம இப்படி செய்து அவர் இறந்துருவார்னு இல்லை. அப்போ இந்த செயல் 299க்குள்ளே வரல, அது கல்பபிள் ஹோமிசைடு இல்லை. மரணம் ஏற்பட்டாலும் இந்த 3 டெஃபனிஷனுக்குள்ளே வந்தால் அது கல்பபிள் ஹோமிசைடு, அல்லதானா அது இதுக்குள்ளேயே வரல அப்படிங்கிற இந்த 3 செக்ஷனில் சொல்லுது. இது வரைக்கும் எது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, இதையே இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். சந்தேகம் இருக்கா? இல்லை இல்லையா? சரி, மேலே போகலாம். இனி ஒன்றா பார்க்கலாம். இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத், இன்டென்ஷன் ஆஃப் லைக்லி டு காஸ் டெத்து அப்படின்னு. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு குழி தோண்டிட்டு அதில் மேலே புல் இருக்க மாதிரி மறைச்சி வச்சுட்டாங்க, யாரும் போனால் உள்ளே விழுந்துருவாங்கன்னு. அது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து அப்படின்னு வருது. அதே மாதிரி அது புதருக்கு முன்னால் இசட்டு நிற்காரு அப்படின்னு தெரிஞ்சே ஏ துப்பாக்கி வச்சு சுட வைக்காரு பி. அங்கேயும் அவனுக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. அதனால் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் அப்படின்னு. இதில் என்னன்னா, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இருக்கணும்னு இல்லை, யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அவனுக்கு தான் அவனை கொல்ல வேண்டும். இப்போ நம்ம உதாரணம் பார்த்தோமே, அதில் யாரை கொல்லணுன்னே இல்லை, அவன் யாராவது விழட்டும் சாகட்டும் அப்படின்னு வச்சுருக்கான். குழி தோண்டிட்டு மேலே மறைச்சி வச்சுருக்கான், நடந்து போகிறவன் அது வழியாக நடந்தால் அப்படியே குழிக்குள்ளே விழுவாங்க, இறந்து போவாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெர்சஸ் நாராயணமூர்த்தின்னு ஒரு கேஸு, 1912 கேஸு. ஒருத்தன் என்ன செய்தான், அவன் இன்னொருத்தன் மேலே இன்சூரன்ஸ் எடுத்தான், நிறைய இன்சூரன்ஸ் எடுத்து அவனுக்கு பணம் வரும், அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கான். இப்போ எடுக்க முடியாது, இப்போ சொந்தக்காரங்க அப்படி உள்ளவங்க தான் எடுக்க முடியும். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது கான்செப்ட். உனக்கு நெருங்கின உறவன் மேலே தான் என்ன எடுக்க முடியும். இல்லாமல் என்ன செய்யலான்னா, ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் மேலே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு 4 நாளில் இப்படியாவும் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். இல்லாட்டா அவனை அடித்து தள்ளியோ கொன்னோம் அந்த பணம் எனக்கு வர மாதிரி செய்யலாம். இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தான் என்ன செய்யிருக்காங்க, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் கணவன் மனைவி இப்படி பிள்ளைகள் இப்படின்னு இருக்கலாம். இல்லாட்டா பிஸ்னஸ் மேனுன்னா அடுத்த பார்ட்னர் மேலே எடுக்கலாம். அந்த மாதிரி இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் ஒருத்தன் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டான் பெரிய தொகைக்கு. அவன் இறந்தான்னா அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கையில் அவனை கொல்லுவதற்காக கொஞ்சம் விஷங்கலந்த உணவை கொடுத்தான். விஷங்கலந்த உணவை கொடுக்கும்போது அவன் அந்த யாரை இன்சூர் பண்ணானோ அவன் பாதியை சாப்பிட்டு மீதியை வெளியே போட்டான். வெளியே போட்டதை எடுத்து இந்த யார் விஷம் வச்சானோ அவனுடைய சொந்தக்கார பிள்ளை அதை பாதியை சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பிள்ளை, ஒரு 8 வயசு பிள்ளை சாப்பிட்டுட்டு இன்னொரு பிள்ளையும் கொடுத்துட்டு 2 பிள்ளைகளும் செத்து போச்சு. இவன் யாருக்காக விஷம் வச்சானோ அவன் தப்பிச்சு வந்துட்டான். ஆஸ்பத்திரியில் போய் ரெக்கவர் ஆகி வந்துட்டார். இதில் கீழ்கோட்டு அந்த சின்ன பிள்ளைகளை கொல்லலாம் இன்டென்ஷன் இல்லை, அதனால் இந்த செக்ஷனுக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னான். மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படி இல்லை, இன்டென்ஷன் வேணும்னு இல்லை, யாரையோ கொல்லணும்னு இன்டென்ஷன் இருந்தல, பர்டிகுலர் பர்சனுக்கு இன்டென்ஷன் வேணும்னு இல்லை, அவனை கொல்லணும்னு இன்டென்ஷன் இருந்தது. அது இவங்களுக்கு மாறிட்டு அவங்க அக்யூஸ்டு கில்ட்டி ஆஃப் மர்டர்னே கொண்டு போயிட்டாங்க அந்த இதில். ஏன்னா அங்கே இன்டென்ஷன் இருக்குது. இன்டென்ஷன் இருந்தால் அது கொலை, இது கல்பபிள் ஹோமிசைட். நீங்கள் 300க்கு வரும்போது இன்டென்ஷன் இருந்தால் அதுக்கு மர்டர்னு வந்துடுது. ஃபஸ்ட்டு 299 அங்கே இன்டென்ஷன் இருக்குது, அதனால் அது கல்பபிள் ஹோமிசைடுன்னு. அதே இதை வச்சு 300 பார்க்கும்போது அது மர்டர்னு போகும். இப்போதைக்கு இதை நிறுத்திக்கலாம். அப்போ இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் சொன்னாங்க. அது சப்சக்வெண்ட்டாக இன்டென்ஷன் இருக்கிறதுனால அது மர்டர்னு போச்சு. அடுத்த கேஸு லைக்லி டு காஸ் டெத்து அப்படின்னு வருது. ரெண்டாவது என்ன கண்டிஷன்னா, ஒரு இன்ஜுரி, இந்த இன்ஜுரி இருந்தால் அவர் இறந்துருவார் அப்படிங்க. லைக்லி டு காஸ் டெத். லைக்லி டு காஸ்ட் டெத்னா ப்ராபபிள் அண்ட் நாட் பாசிபிள். அநேகமாக
நடக்கலாம்னு இல்லை, அது அநேகமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்படி தான் நடக்கும், மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு வயசான ஆள் நிற்கார், அவரை இவர் தள்ளி விடுதார். வயசான ஆள் பார்த்தா தெரியுது. அவரை தள்ளி விட்டால் என்ன ஆகுது, ஒரு காயம் ஏற்படும், அவர் தலையில் அடிபடும், இறந்துருவாருன்னா அப்போ லைக்லி அவர் எல்லா தடையும் இறக்கணும்னு இல்லை, லைக்லி அப்படிங்க ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதையே தான் மூணாவது கண்டிஷன், knowledge that he is likely by such act cause act. First, intention of causing death. ரெண்டு, intention of causing such body injury which is likely to cause death. ஒருத்தர் சோமில்லாதவர் இருக்கார், அவருக்கு நெஞ்சொலிக்காரருக்கு மேலே ஒரு கையை வச்சு குத்த போனீங்கன்னா அவர் ஒரு வேளை பிழைப்பார் அல்லது ஒரு வேளை இறந்தாலும் இறப்பார். அந்த குறிப்பிட்ட காயத்தை இது செய்தால் இது கொடுப்பாருன்னு. மூணாவது, நாலேஜ் லைக்லி டு காஸ் டெத்து. ஒருத்தர் சிக்கு, அந்த அதே ரெண்டாவது விஷயத்தை எடுத்துக்கலாமா, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரின்னு சொல்லுதான். ஒரு நெஞ்சு வலி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சவர், அவருக்கு எந்த ஆப்ரேஷனில் எங்கே நடந்திருக்கு, வயத்தில் ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்துருக்காரு. அந்த வயத்து ஆப்ரேஷனில் நீங்கள் எங்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தவரோ அந்த வயத்தில் ஒரு குத்து குத்துதாங்க. இது ஒரு வேளை இறப்பில் முடிஞ்சாலும் முடியலாம். இப்படி ஒரு காயம் நான் ஏற்படுத்துறதுனால அவர் இறந்தாலும் இறப்பார் அப்படின்னு. இப்போது சின்ன காயமாக இருந்தால் இறந்தாலும் இறப்பார், இறக்காமல் இருந்தாலும் இருப்பார். அந்த மாதிரியான உள்ள விஷயம். கையை விட்டுதாங்க, கையை விட்டுனா எல்லா தடையும் இறக்கணும்னு இல்லை, ப்ளீடிங் ரொம்ப போயிட்டு ரத்தம் வெளியே போயிட்டு அதனால் அவர் இறந்தாலும் இறப்பார். ரெண்டாவது விஷயம், ஒரு இன்ஜுரியை செய்ய வேண்டும் என்று எண்ணம், அந்த இன்ஜுரி காரணமாக அவர் இறந்தாலும் இறப்பாருங்கிறது. அப்போ ரெண்டாவது, இன்ஜுரி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். மூணாவது, நாலேஜ், இது செய்தால் இவர் அவர் அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காருன்னு ஒரு நாலேஜ் இவனுக்கு இருக்குது, கீழே தள்ளி விடுதான். ஹார்ட் ஆப்ரேஷன் முடித்து நடந்து வந்தவரை கீழே தள்ளி விடுதான். அதன் காரணமாக அவர் இறந்தாலும் இறந்து விடுவார். இங்கே என்ன முக்கியம்னா நாலேஜ். அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்திருக்காருங்க நாலேஜ் இருந்து ஒரு செயல். அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்திருக்காருன்னு தெரியாது, சாதாரணமாக அவரை கீழே தள்ளி விடுதான். அப்போ இதுக்குள்ளே வராது. இங்கே மூணாவது கண்டிஷன், அங்கே நாலேஜ் இருக்கணும். இவர் இப்படிப்பட்ட ஆள், இவருக்கு நான் இந்த செயலை செய்தால் அது மரணத்தில் முடியலாம் அப்படிங்க ஒரு நாலேஜ் வேணுங்கிறத மூணாவதுல சொல்லுவாங்க. முதல் ரெண்டும் இன்டென்ஷனை பற்றி சொல்லுது. ஒன்று, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து, மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த காயம் இருந்தால் அவர் இறந்தாலும் இறந்து விடுவார் அப்படின்னு ஒன்று. மூணாவது, அவரை பற்றி தெரியுது, ஒரு செயலை நான் இவ்வாறு செய்தால் எனக்குள்ள அறிவை வச்சு நான் இந்த செயலை செய்தால் அவர் இறந்தாலும் இறப்பார் அப்படிங்கிறத. இதில் 3 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காங்க. A person who causes body injury to another who is laboring under disorder, disease, body infirmity, thereby accelerated the death of that person shall be deemed to have caused the death. அவனே இன்றைக்கோ நாளைக்கோ சாகுக்கு இருக்கான், அதனால் நான் அடித்ததுனால செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லாத. நீ ஆக்சலரேட் பண்ணிட்டா, சாக வேண்டியனால சீக்கிரமாக்கிட்டா, அதுவும் இறப்பு தான். who is laboring under a disorder, disease or body infirmity, ரொம்ப பலகீனமாக இருக்கார், ஒரு 75 வயசுக்காரர் பலகீனமாக இருக்கார், இவர் தள்ளி விட்டார்.
ஒரு 40 வயசுக்காரனை தள்ளி விட்டால் இறந்திருக்க மாட்டார். 65 வயசுக்காரன் பலகீனமானவர், அவர் இறந்தார். இறந்தது காரணமாக இவன் என்ன சொல்லுவாங்க, ஐயா அதெல்லாம் கிடையாது, அவனாக இருக்க போய் இருந்தான், சின்ன வயசுக்காரனாக இறந்துருக்க மாட்டான், அவரோட நோய் காரணமாக தான் அப்படி விழுந்திருக்காரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் தள்ளி விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லாத. எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லுவாங்க, பாடி இன்ஃபர்மிட்டியோ நோயோ இருந்தால் அதன் காரணமாக ஒரு ஆள் இறந்தால் அதுவும் உன் காரணமாக தான் இறந்தார்னு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு. அவன் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருந்துட்டான், வயசாகிட்டவர், அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ தான் இறந்த அப்படின்னு. ரெண்டாவது, டெத்து காஸ்ட் பை பாடி இன்ஜுரி, who causes such body injury shall be deemed to have caused, although resorting to proper remedies, skillful remedies, death might have been prevented. இவன் வெட்டி போட்டு ரோட்டில் வெட்டி போட்டு போயிட்டான், ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தது, எல்லோரும் வேடிக்கை தான் பார்த்தான். 4 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்தது, தூக்கிட்டு போனாங்க, ஆஸ்பத்திரியில் இறந்துட்டான். இவனோட கண்டென்ஷன், ஐயா அவனை உடனே நீ ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போயிருந்தா இறந்துருக்க மாட்டான் இல்லையா, ப்ராப்பர் கேர் மெடிக்கல் கேர் கொடுக்காதனால தானே இறந்தார், நானாக செய்தான், நான் அடித்தேன், அவன் அது மட்டும்தான் இருந்திருக்கும், நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து தூக்கிட்டு போனதுனால தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிசார்ட்டிங் டு ப்ராப்பர் ரெமடிஸ் ஆர் ஸ்கில்ஃபுல் ட்ரீட்மெண்ட் த டெத் மைட் ஹவ் பீன் ப்ரிவென்டட் அப்படிங்கிறது உனக்கு ஒரு டிஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டான். மூணாவது, காசிங் டெத் ஆஃப் எ சைல்டு இன் த மதர்ஸ் ஹூம் இஸ் நாட் ஹோமிசைட். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கொல்வது ஹோமிசைடில் வரல, ஏன்னா அங்கே வேறு தனியாக செக்ஷன் மிஸ்கேரேஜ்னு வச்சுருக்காங்க, அங்கே தான் வரும், இதில் வரல அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு கண்டிஷன் பின்னாலே வச்சுட்டாங்க. இஃப் எனி பார்ட் ஆஃப் தட் சைல்டு ஹேஸ் பீன் brought forth, though the child may not have been breathed or has been complete born. ஏதாவது உடம்புல ஒரு பாகம் வெளியே வந்துட்டு அப்போ அதை ஹோமிசைட்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க உலகத்துக்கு வந்து மூச்சு விடலைன்னாலும் ஒரு பாகம் வெளியே வந்துட்டு அப்படின்னா ஹோமிசைடில் வந்துடுது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்க. இப்போ 299 பார்த்துருக்கோம், சந்தேகம் இருந்தால் கேளுங்க. 3 கண்டிஷனுக்குள்ளே இருக்குது. முதல் கண்டிஷன் கொலை ஏற்படுத்த வேண்டும் என்று, மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். ரெண்டாவது நோக்கம் ஒரு குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்த வேண்டும், அப்படி ஒரு காயம் ஏற்படுத்தினால் அவர் இறந்து விடுவார். உதாரணம், ஒரு நோயாளியை நான் கீழே தள்ளினா அவன் கீழே விழுந்தா இறந்துருவான். லைக்லி டு காஸ் டெத்து, அநேகமாக மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு உள்ளது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காயம், அந்த காயம் ஏற்படுத்தினால் அநேகமாக மரணம் நிகழும். மூணாவது, ஒரு நாலேஜ், இந்த செயலை நான் செய்தால் மரணம் நிகழலாம் அப்படின்னு. சந்தேகம் கேளுங்க. நம்ம 299லேருந்து 300க்கு போகலாம். புரியலைன்னா சொல்லுங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். புரிஞ்சிட்டு இல்லையா? 300க்கு போகலாமா? சரி, இனி 300க்கு போகிறோம். முன்னூறில் இதை விட கொஞ்சம் அதிகமான அளவில் உள்ள விஷயங்களை சொல்லுவாங்க. எக்ஸப்ட் இன் த கேசஸ் ஹியரின் ஆஃப்டர் எக்ஸப்டட், அதாவது நான் கீழே கொடுக்கின்ற விதிவிலக்குகள் அல்லாத சமயங்களில் கல்பபிள் ஹோமிசைட் இஸ் மர்டர், மரணத்தை விளைவித்த குற்றமானது கொலை குற்றமாக கருதப்படும். If the act by which the act is done with the intention of causing death, இறப்பை விளைவிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார், நம்பர் 1. நம்பர் 2, done with the intention of causing such body injury as the offender knows to be likely to cause death of the person to whom the harm is caused. மூணாவது, done with the intention of causing bodily injury to any person and the bodily injury intended inflicted is sufficient in the ordinary course of the nature to cause death. நாலாவது, person committing act knows that it is imminently dangerous, that
must in all probability cause death or such body injury is likely to cause death and commit such act without any excuse அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. என்ன 4ன்னா, முதல்ல கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார் 1. இதுவும் 299 நம்ம என்ன பார்த்தோம், கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தாருங்கிறது ஒத்து போகும். அப்போ 299 ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி நம்ம கல்பபிள் ஹோமிசைட்னு முடிவு பண்ணால் 300ஓட ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி அவர் மர்டர்னு வந்துருந்தார். 2வதுல என்ன பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட காயத்தை செய்யும் நோக்கத்தோடு செய்தார்னு 299 பார்த்தோம். 2வது கண்டிஷன் குறிப்பிட்ட காயத்தை செய்ய வேண்டும் நோக்கம், அது லைக்லி டு காஸ் டெத் அப்படின்னு இருந்தது. இங்கே அதுக்கு பதிலாக 2 வந்திருக்கு. 2வது கண்டிஷனும் 3வது கண்டிஷனும் அங்கே லைக்லின்னு வந்திருக்காங்களா, இங்கே சஃபிஷியன்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே அநேகமாக விளையும் அப்படின்னு, அநேகமாக காயம் ஏற்படுத்தினால் மரணம் விளைவிக்கலாம்னு நினைக்காங்க. இது மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே நடந்தாலும் நடக்கலாம், இங்கே அப்படி இல்லை அநேகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கண்டிஷன். நான் அங்கே நாலேஜ் தட் ஹிஸ் ஆக்ட் வில் மேக் காஸ் டெத், ஒரு ஆக்ட் நடந்தால் நடக்கலாம், இது காரணமாக மரணம் நடக்கலான் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, இவனுக்கு நல்லா தெரியுது இமினென்ட்லி டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியுது அப்படிங்கிற. இதை ஒரு 4 விஷயத்தை 4 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு போகலாம். ஏ சூட்ஸ் வித் இன்டென்ஷன் இசட், இசட்டை பார்த்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாங்க. இப்போ என்ன இருக்குது, கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செய்தார் அப்படின்னு. 2வது ஏ என்ன செய்தார், இசட்டு ஒரு டிசீஸில் இருக்கார் அப்படின்னு தெரியுது, அவனை அடிக்காரு. அவனுக்கு நல்லா தெரியும் இவன் அடி அவன் செத்து போவான் அப்படின்னு. இதுதான் 2வது கண்டிஷன். இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரி, நான் இந்த குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்தினால், காசிங் சச் பாடி இன்ஜுரி, அஃபெண்டர் நோஸ் ஆர் லைக்லி டு காஸ் டெத், இந்த குறிப்பிட்ட இன்ஜுரியை செய்தால் மரணம் ஏற்படும் அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு. த பர்சன் டு ஹூம் த ஹார்ம் இஸ் காஸ்ட், இவன் சோமுலாதவன், இவனை நான் ஒரு அடித்து அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு நல்ல நோக்கத்தோட, கொலை செய்யணும் நோக்கத்தோடு அடிக்கான். அதே அடி சாதாரணமாக வேற ஒரு ஆளுக்கு விழுந்தால் அது இல்லை. இவனுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி தெரியுது, அந்த பர்டிகுலர் பர்சனை கொல்லணுங்க நோக்கத்தோட அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அவர் அடிச்சிருந்தார். அந்த குறிப்பிட்ட ஆள் வித் த இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரி அஸ் அஃபெண்டர் நோஸ், அங்கே ஒரு நாலேஜ் இருக்குது, இவன் நோயில்லவன், பலவீனமானவன், நான் அடித்தால் அவர் இறந்து விடுவார். இதுதான் 2வது இல்லஸ்ட்ரேஷனாக சொல்லியிருக்காங்க. 3வது இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி சஃபிஷியன்ட்லி, போதுமான அளவு இருக்குது, இந்த காயம் இவனுக்கு இறப்பை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று அந்த குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்துகிறார். இதை தான் அங்கேயும் பார்த்தோம் 299. காயத்தை ஏற்படுத்தும் நோக்கங்கிறது 2வது, காயத்தை குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம், அந்த குறிப்பிட்ட காயம் அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத 299 2வது பார்த்தோம். இங்கே அதையே 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. லைக்லிங்கிறதுக்கு பதிலாக சஃபிஷியன்ட், ஒரு பெரிய குத்து ஆள் எடுத்துகிட்டு நெஞ்சில் குத்துனார், சஃபிஷியன்ட் டு காஸ் டெத், அவருக்கு தெரியுது. இங்கே என்னென்னா, இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி, அந்த காயத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த காயம் அவனுக்கு மரணத்தை கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டே செய்ய வேண்டும். என்ன ப்ரூவ் பண்ணணும், அந்த இடத்துல காயத்தை ஏற்படுத்தினார், அந்த காயம் நார்மல் கோர்ஸில் இறப்பை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக இருந்தது அப்படிங்கிற 3வது கண்டிஷனில் வருது. 4வது ஹி நோஸ் இட் இஸ் இமினென்ட்லி டேஞ்சரஸ், தெரிஞ்சே செய்தார். ஒரு கூட்டத்துக்கு மேலே துப்பாக்கி வச்சு விடுதார், அதுதான் 4வது
இல்லஸ்ட்ரேஷனாக சொல்லுவாங்க. இம்மினென்ட்லி டேஞ்சரஸ் போய்கிட்டு இருக்காங்க, கொல்லணும்னு நோக்கத்தோட துப்பாக்கி வச்சு சுடுதார். ஏ வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ் ஃபயர்ஸ் எ லோடட் கேனன் இன்டு எ க்ரௌட் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் கில்ஸ் ஒன் ஆஃப் தம். A is guilty of murder, although he may not have the premeditated design to kill any particular person. யாரையாவது கொல்லணும்னு அவர் நினைக்கவே இல்லை, சும்மா கொன்னார் அப்படின்னு. நம்ம 399 ஃபஸ்ட்டு இன்டென்ஷன்ட்டுக்குள், ரெண்டாவது இன்டென்ஷன் டு காஸ் எ பர்டிகுலர் இன்ஜுரி, மூணாவது நாலேஜ் ஆஃப் தி ஆக்ட் மே காஸ் டெத்து. இங்கே 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டென்ஷன் டு காஸ் டெத், செகண்டு இன்டென்ஷன் டு த பாடி இன்ஜுரி, ஒரு குறிப்பிட்ட பாடி இன்ஜுரி, அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி தெரியும் அப்படி ஒன்று செய்தார். மூணாவது ஒரு குறிப்பிட்ட பாடி இன்ஜுரி அவருக்கு தெரியும் அந்த இன்ஜுரி செய்தால் அந்த ஆள் அவுட் ஆயிடுவான் அப்படின்னு. மூணாவது சும்மா ரொம்ப ஆபத்தான செயலை ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல் செய்து அதன் காரணமாக மரணத்தை ஏற்படுத்துவது. இந்த 4 விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த 4 பேசிக்காக புரிஞ்சிருக்கா, இன்னும் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணதேன். சார் இதுல ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் வந்து கல்பிபிள் ஹோமிசைட்ல சொன்ன அதே கண்டிஷன் வருது. அதே தான் என்ன சொன்னாங்க, என்ட்ரி பாயிண்ட் 299, அதே கண்டிஷன் வந்தால் தானே 300க்கு வர முடியும். அந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்டென்ஷன் டு கில், அந்த இன்டென்ஷன் டு கில் இருக்கவங்க அப்படியே 300ல் மர்டர்னு முடிவு பண்ணிடலாம். ரெண்டாவது பாயிண்டில் இன்டென்ஷன் டு காஸ் இன்ஜுரி, அங்கே லைக்லி டு காஸ் அப்படின்னாலே 299 வந்துடுதாங்க. அதை விட கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. சஃபிஷியன்ட் டு காஸ், இதை வச்சு அவங்க செத்தே போவோம் அப்படின்னு நல்ல நம்பிக்கையில் அந்த இன்டென்ஷனில் ஒரு இன்ஜுரியை உண்டாக்குனாருன்னா அவர் 300ல் வருவார். 299 வரக்கூடியதான் 300ல் வரும். அதை விட கொஞ்சம் கிரேடு கூடும், கிராவிட்டி கூடும். புரியுதா? அதே விஷயங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்படியே நேரே வந்துடுது. அங்கே இன்டென்ஷன் டு கில், இங்கே இன்டென்ஷன் டு கில். ஒருத்தன் இருக்கான், இறந்துட்டான், அவனை பார்க்கும், அவனை இன்டென்ஷன் டு கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 299க்குள்ளே வருது, அப்படியே 300க்குள்ளே வந்துடுது. ஒரு பெண்ணை மேலே நிறைய துணியையும் போட்டு பெட்ரோலையும் போட்டு கொளுத்தி வச்சிட்டாரு. அப்போ இன்டென்ஷன் டு கில் இருக்குது. 299 ஃபஸ்ட்டு கண்டிஷன் கல்பபிள் ஹோமிசைட். அப்போ 300ல் போய் பார்க்கும், இன்டென்ஷன் டு கில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மர்டர் அப்படின்னு வந்துடுது. ரெண்டாவது அதே மாதிரி ஒரு பெண்ணு அங்கே கிச்சனில் நிற்கையில் கேஸை திறந்து விட்டுட்டாரு, அவள் கிச்சனில் கொளுத்துனா எழுதிக்கிடுவாங்க அப்படின்னு. இங்கே இன்டென்ஷன் டு கில் இருக்காங்கிறது நமக்கு தெரியலை. அவன் மறந்து போய் கேஸை திறந்து வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு. இன்டென்ஷன் டு கில்லு கிளியராக இருந்தால் 299 ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வருது, 300ல் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்துடுது. 299 ரெண்டாவது கண்டிஷன் என்ன வருது, இன்டென்ஷன் டு காஸ் இன்ஜுரி. அதைத்தான் கொஞ்சம் கிராவிட்டியை கூட்டி 300ல் ரெண்டாவது 3வது கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது 3வது கண்டிஷனாக அதில் வந்துடுது. அதில் லைக்லின்னு வச்சுருக்கோம், இங்கே சஃபிஷியன்ட். இது இந்த காயம் ஏற்படுத்தினால் இவர் இறந்தாலும் இறந்து விடுவார் அப்படின்னு அங்கே லைக்லின்னு வச்சுருக்கோம். இங்கே என்ன வருது, இந்த காயம் ஏற்படுத்தினா இவன் கட்டாயம் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயம். இதான் ரெண்டுலேயும் உள்ள விஷயம். 299 உள்ளதான் இங்கே வரும். அதே கண்டிஷன்னு பார்க்காதீங்க. அந்த கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் ரெண்டுலையும் ஈக்குவல். ரெண்டாவது 3வது கண்டிஷன் 299 இருக்கிறதும் 300ல் இருக்கையிலும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வரும். அங்கே லைக்லின்னு வந்திருக்கு, இங்கே என்ன படிக்க போகிறோம், சஃபிஷியன்ட்லின்னு வரோம். அங்கே என்ன செய்தோம், இந்த காயம் இவனுக்கு ஏற்படுத்தினால் பர்டிகுலர் பர்சனுக்கு இருந்தால் இறந்து போகும்னு வரோம் 300ல். அங்கே வந்து இந்த செயல் காரணம் மரணம் விளைவிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன வருது, ரொம்ப ஆபத்தான செயல், வித்தவுட் எக்ஸ்கியூஸ் அவன் செய்திருக்கான் அப்படின்னு வந்திருக்கான்.
இனி ஒன்றுனா பார்க்கலாம். ஒன்று காசிங் டெத் ஆஃப் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத். இன்டென்ஷன் வேணும். அந்த இன்டென்ஷனை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒன்லி த்ரூ எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ். அவன் இப்படி ஒரு நோக்கம் இருந்திருக்கு, இந்த மாதிரியா காயத்தை ஏற்படுத்தியிருக்கான், அவன் அடிக்கணுன்னா வேற எங்கே அடிச்சிருக்கலாம், தலையில் பெரிய கம்பு வச்சு அடிச்சிருக்கான், அதனால் தலையில் அடித்ததுனால இது இன்டென்ஷனோட தான் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். நந்தகுமார் நாதா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் தான் துணியில் கெரசினை ஊற்றி மனைவியை தீ கொளுத்தாங்க, அப்போ இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டாவது, நோ சச் பாடி இன்ஜுரி லைக்லி டு காஸ் டெத். இந்த மாதிரி ஒன்று இன்ஜுரி இருந்தால் இது மரணத்தை ஏற்படுத்தும் என்று இங்கே ரெண்டு வேணும். பாடி இன்ஜுரி ஒன்றை உருவாக்கணும், அந்த பாடி இன்ஜுரி இருந்தால் இவர் இறந்து போவார் அப்படின்னு தெரியணும். மூணாவது கண்டிஷன், அந்த மனிதர் இறந்து போவார்னு, பர்டிகுலர் பர்சன். உதாரணம், நோயான ஒருத்தர்னு நோயில் இருக்காருன்னு இவனுக்கு நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கனால நான் இந்த காயத்தை ஏற்படுத்தினால் அவர் இறந்து விடுவார் அப்படின்னு. இந்த கண்டிஷன்ஸு 3, இன்டென்ஷன் டு காஸ் அன் இன்ஜுரி, ரெண்டாவது நாலேஜ், அந்த இன்ஜுரி இந்த மனிதருக்கு இறப்பை விளைவிக்கும் என்று அறிவு. இதில் இன்டென்ஷன் நாலேஜ் அப்படின்னு, இன்டென்ஷன் காசிங் இன்ஜுரி தான், ஆனால் என்ன, இந்த ஆளுக்கு பர்டிகுலர் பர்சனுக்கு அது இறப்பை விளைவிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கு. அதில் செக்ஷனை வாசிக்க, இட் இஸ் டன் வித் த இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடி இன்ஜுரி, ஒரு குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்த வேண்டும். அண்ட் த அஃபெண்டர் நோஸ் டு பி லைக்லி டு காஸ் த டெத் ஆஃப் த பர்சன் டு ஹூம் த காஸ் இஸ் காஸ்ட். இது யாருக்கு இது ஏற்படுத்தப்படுகிறதோ அவர் இறந்து விடுவார் என்று அவருக்கு அறிந்திருக்கிறார். இன்டென்ஷன் காசிங் பாடி இன்ஜுரி தான். அவர் நோயாக இருக்கிறார், இந்த இன்ஜுரி ஏற்படுத்தினால் அவர் இறந்து விடுவார் என்று தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மூணாவது. நாலாவது, ரெண்டாவது, இது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் இன்ஜுரி. அது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் இன்ஜுரி ப்ளஸ் நாலேஜ், அந்த ஆளுக்கு இந்த காயம் ஏற்படுத்தினால் வந்துடுவோம். ரெண்டு விதமான விஷயத்தை சொல்லுதான். 299 இன்டென்ஷன் ஆஃப் காசிங் இன்ஜுரின்னு சொன்னோம், அதை இங்கே ரெண்டாக பிரிக்காங்க. இன்டென்ஷன் ஆஃப் காசிங் இன்ஜுரி லைக்லி டு காஸ் டெத் அப்படிங்கிறது 299 ரெண்டாவது கண்டிஷன். இங்கே அந்த ஒரு கண்டிஷனை ரெண்டாக பிரிக்கும். ஒன்று இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி, அதனோட கூட எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன, இந்த ஆளுக்கு இந்த காயம் இறப்பதற்கு காரணமாயிருக்கும். நோயுற்றவருக்கு இந்த காயம், சாதாரண மனிதனில் அந்த காயம் மரணத்தை ஏற்படுத்தாது, நோயுற்றவருக்கு இந்த காயம் ஏற்படுத்துங்கிறது கண்டிஷன். அதில் அடிஷ்னல் கண்டிஷன் என்ன, இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், த அஃபெண்டர் நோஸ் டு பி லைக்லி டு காஸ் த டெத் டு த பர்டிகுலர் பர்சன், இந்த மனிதருக்கு இது இறப்பை ஏற்படுத்த போதுமானது. அடுத்தது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடி இன்ஜுரி டு எனி பர்சன் சஃபிஷியன்ட் இன் த ஆர்டினரி கோர்ஸ். இன்டென்ஷன் டு காசுங்கிறது அங்கே ஒரு விஷயந்தான் வந்தது 299. இன்டென்ஷன் டு காஸ் லைக்லி டு டெத். இங்கே செக்ஷனில் 300 ரெண்டு வந்திருக்கு. ஒன்று இன்டென்ஷன் டு காஸ் டெத், அதனோட கூட இந்த மனிதருக்கு இந்த காயம் இறப்பதற்கு மரணத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். அங்கே இந்த மனிதர்னு சொல்லும்போது அந்த மனிதரை பற்றி இவருக்கு அறிவு இருக்க வேண்டும். அவர் பலவீனமாக இருக்கிறார் அல்லது அவர் சுகமில்லாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கணும். சோமில்லாத ஒரு ஆளை, நெஞ்சில் சோமில்லாத ஆளை நெஞ்சில் ஒரு குத்து வச்சான், இறந்துட்டார். இது அவன் சுகமில்லாதவர் நோயுற்றவர் என்று தெரிந்து கொண்டு செய்தால் தான் இதுக்குள்ளே வரும். knows that it is likely to cause death to that person. இல்லை அவருக்கு தெரியலைன்னு சொன்னால் அது 299 நின்றுடும், 300 வராது. 300 வரணுன்னா
நாலேஜு அந்த இன்ஜுரி. இன்டென்ஷன் டு காஸ் டெத் இன்ஜுரி, குறிப்பிட்ட காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம், அதோடு கூட இந்த மனிதருக்கு இது மரணத்தை ஏற்படுத்தும் என்ற அறிவு, ரெண்டு இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் இன்டென்ஷன் டு காஸ் பாடி இன்ஜுரி, ஒரு மனிதருக்கு இறப்பை ஏற்படுத்த இது போதுமானதாக இருக்கும். தலையில் அடித்தா இறந்து போவார், நெஞ்சில் நான் கத்தியை வச்சு குத்தினா அவர் இறந்து போவார், கழுத்தை வெட்டினா இறந்து போவார். இது ஆர்டினரி கோர்ஸில் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மூணாவது. அப்போ 2, 3 நீங்கள் ஒத்து பார்க்கணும். 299 லைக்லி டு காஸ் டெத்துன்னு இருக்குது. இந்த இன்டென்ஷன் டு காஸ் இன்ஜுரி லைக்லி டு காஸ் டெத்துன்னு 299. காயத்தை, இந்த காயத்தை இவர் தான் ஏற்படுத்தினார், இந்த காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் ஏற்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. கொலை செய்யணும்னு நோக்கம் இல்லை, இந்த காயத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த காயத்தை ஏற்படுத்தினவர் அது சாதாரணமாக கல்பவுல் ஹோமிசைடாக இருக்கும். அந்த காயத்தையே இந்த 2 டெஃபனிஷனுக்குள்ளே வந்துட்டா அது மர்டர் ஆயிரும். இந்த 2 டெஃபனிஷன் என்ன? அந்த காயம் இவர் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த காயம் அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு போதுமானதாக இருக்கும் என்று இவருக்கு தெரிகிறது, அல்லது இந்த காயம் யாருக்குமே எந்த மனிதருக்கும் இறப்பை ஏற்படுத்தக்கூடுவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று தெரிகிறது. நெஞ்சில் வாழை வச்சு குத்தனா, கழுத்தை வெட்டனா அப்படிங்கிறது நார்மல் கோஸ், இறப்பு, நேச்சர் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு வருது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு, ஒருத்தர் வயசான ஆளாக இருந்தார், நெஞ்சில் குத்தினார், ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தார், நெஞ்சில் குத்தினார், இறந்துட்டார். இவருக்கு அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு அவர் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காரு, நான் நெஞ்சில் குத்தினா இறந்துருவார் அப்படின்னு தெரிஞ்சாதான் விஷயம். அவனுக்கு தெரியலை, தற்செயலாக 2 பேரும் சண்டை வந்தது, நெஞ்சில் குத்தினா இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியாதுன்னு சொன்னால் மர்டர் இல்லை. நாலேஜ், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த காயம் மரணத்தை விளைவிக்கும்னு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அங்கே வரும். அந்த 2வது கண்டிஷனில் இன்டென்ஷன் இன்ஜுரிக்கு ஏற்படுத்தணும், நாலேஜ் இருக்கணும், இந்த குறிப்பிட்ட மனிதருக்கு இந்த காயம் மரணத்தை விளைவிக்கும் அப்படின்னு 2 கண்டிஷன் அங்கே வரணும். இந்த இன்டென்ஷன் நாலேஜெல்லாம் எப்படி பார்க்குது நம்மங்க எல்லாம், அது எந்த மாதிரியா காயங்களை ஏற்படுத்தியிருக்கான், எவ்வளோ வேகமாக எடுத்திருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இனி அடுத்தது 3வது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் பாடிலி இன்ஜுரி சஃபிஷியன்ட் டு காஸ் டெத்து. இங்கே இன்டென்ஷன் இருக்கணும், அந்த காயம் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், 2 கண்டிஷன். அந்த குறிப்பிட்ட காயத்தை தான் இவர் செய்யணும்னு தான் செய்தார் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்? அங்கே ஒரு பாடி இன்ஜுரி இருந்ததை சொல்லணும், 2வது நேச்சர் ஆஃப் இன்ஜுரிங்க சொல்லணும். இந்த நேச்சர், இந்த நெஞ்சில் குத்துனோன்னா அது ஹார்ட்டை போய் அஃபெக்ட் ஆகும், அவன் ஆள் செத்து போயிடுவான் அப்படிங்கிற நேச்சர் ஆஃப் இன்ஜுரியை ப்ரூவ் பண்ணணும். இல்லை தலையில் அடித்தான்னா பாசிபிலிட்டி நிறைய இருக்குது, தலை உடஞ்சி போச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். 3வது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த இன்டென்ஷனோடு தான் அவர் அந்த காயத்தை ஏற்படுத்தினாருங்கிறத சொல்லணும். தற்செயலாக அடித்தார், அடிக்கையில் இவன் கையில் தான் அடிக்கன்னு நினச்சார், அவர் தலையை குனிஞ்சார், தலையில் பட்டுட்டு. இது இன்டென்ஷனல் அல்ல. இன்டென்ஷனல் டு இன்ஃப்ளிக்ட் பர்டிகுலர் இன்ஜுரி, அந்த குறிப்பிட்ட காயம் ஒரு ஆளுக்கு இறப்புக்கு ஏற்படுவதற்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காயத்தை வேணும்னே செய்தார் அப்படிங்கிற சொல்லணும். அடுத்த கண்டிஷன் சஃபிஷியன்ட் டு காஸ், நார்மல் கோர்ஸில் அந்த காயம் ஒரு ஆளுக்கு அந்த இடத்துல காயம் வந்துட்டு அவர் ஆள் அவுட்டு தான், இருக்க மாட்டார் அப்படிங்கிறதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த 4 விஷயங்களை இங்கே ப்ரூவ் பண்ணிட வேண்டியிருக்கணும். 1 காயம், 2வது அது எந்த வகையான காயம், 3வது அந்த காயத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று தான் என் செய்தார், இது ஆக்சிடெண்ட் அல்ல, அன்இன்டென்ஷனல் அல்ல அப்படின்னு காட்டணும். 4வது சஃபிஷியன்ட் டு காஸ் டெத், அது போதுமான அளவு இதில் வந்தாச்சுன்னா காயம் அநேகமாக மரணத்தில் தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லணும். illustration intentionally gives a sword cut sufficient to cause death, வாளால் ஒரு வெட்டுனா அப்படின்னு இருக்கு. இது 3வது. 4வது
இந்த வேறு ஒரு கேஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங். சஹத் கான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இதில் என்ன செய்தான், ஒருத்தன் துப்பாக்கி வச்சுருந்தான், ஒருத்தன் லத்தியும் வச்சுருந்தான். லத்தியை வச்சு தலையில் ஒரு அடி அடித்தான். அவர் ஆள் அவுட்டு, இறந்துட்டார். என்ன டிஃபென்ஸு போகிறாங்க, ஐயா அவனை நான் கொல்லுன்னு நினைக்கல, கொல்லன்னு நினச்சா நான் தான் துப்பாக்கி வச்சு விட்ருப்பேனே, ஏன் கம்பு வச்சு அடிக்கேன் அப்படிங்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, நீ அடிச்சிருக்க இடம் தலை, அடிச்சிருக்கிறது கம்பு, கம்பை வச்சு தலையில் அடித்தாங்கிறது தட் இஸ் சஃபிஷியன்ட் டு காஸ் டெத்து. உன்னோட நீ அடிச்சிருக்க இடத்த பார்த்து உன்னோட இன்டென்ஷன் தெரியுது, உன் இன்டென்ஷன் தலையில் அடிக்கணும்னு அடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது அந்த இடத்துல நீ கிளாஸ் 3ல் என்ன வருது, சஃபிஷியன்ட் டு காஸ் டெத், அப்படி உள்ள ஒரு காயத்தை நீ ஏற்படுத்தியிருக்க, இது மர்டர் தான் அப்படிங்கிறத அதில் அந்த கோர்ட்டில் சொல்லுவாங்க. அடுத்து 4வது தான் இமினென்ட்லி டேஞ்சரஸ். அதாவது இன் ஆல் ப்ராபபிலிட்டி மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னு ஒரு மரணம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு செயல், ரொம்ப டேஞ்சரஸான செயல். மரணம் ஏற்படுத்தும் என்று தெரியக்கூடிய விஷயம் அவருக்கு ஹீ நோஸ் தட் இட் இஸ் இமினென்ட்லி டேஞ்சரஸ். இன் ஆல் ப்ராபபிலிட்டி மரணம் வரும், அல்லது ஒரு காயம் ஏற்படும், அந்த காயம் காரணமாக அவர் மரணம் ஏற்படுத்தலாம். அது வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ் ஃபார் இன்கரிங் சச் ரிஸ்க் ஆஃப் காசிங் டெத் ஆர் இன்ஜுரி செய்தார். எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கூட்டத்தில் துப்பாக்கி வச்சு விடுவாங்க அப்படின்னு, மாடியில் நிற்கவனு ஒருத்தன் கீழே தள்ளி விடுதான், 4வது மாடியில் நிற்கவனு ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான், மாடியிலேருந்து தூக்கி விட்டான் கீழே, என்ன ஆகும், இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஆள் இறந்து போவான். அது டேஞ்சரஸ் ஆக்ட், நல்லா தெரியுது, எக்ஸ்கியூஸ் இல்லை இவனுக்கு. இவனும் சண்டை வந்தது, சண்டை இடத்துல மாடியிலேருந்து தள்ளி விட்டான்னு வச்சுக்கலாம். இவனுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை, டேஞ்சரஸ் ஆக்ட், அதை செய்திருக்கான். அது இந்த கண்டிஷனில் அதை கொலைன்னு கொண்டு வரலாம். இந்த கெரசினை வச்சு மனைவி மேலே தீயை வச்சாங்க, அவர் 1லையும் வருவார், 4லையும் வருவார். 1வது கண்டிஷன் என்ன, இன்டென்ஷன் டு கில்லு. 4வது கண்டிஷன்லேயும் அதை கொண்டு வரலாம். எப்படி, நால் ப்ராபபிலிட்டி, ரொம்ப டேஞ்சரஸான ஆக்டு, மனைவி மேலே தீ வைக்கிறது, துணியில் மனைவியோட துணியில் தீ வைக்காங்கன்னு சொன்னால் அது இறப்பு சம்பவிக்குங்கிறது தெரியுது, ரிஸ்க் எடுக்காரு அப்படிங்கிற அந்த கேஸில், மத்திய பிரதேஷ் வர்சஸ் ராம்பிரசாத் கேஸில் 1லையும் வரும், 4லையும் வரும்னு விளக்கம் சொல்லுவாங்க. இதுதான் பார்த்துருக்கோம். இனி இதுக்கு எக்ஸப்ஷன்ஸு வரிசையாக சொல்லுவாங்க 300ல். சந்தேகம் இருக்கிறத கேளுங்க, நம்ம எக்ஸப்ஷனுக்குள்ளே எடுக்க முடியுமா பார்க்கலாமா. சார், இப்போ கல்பபிள் ஹோமிசைட்லயும் மர்டர்லயும் 2 பாயிண்ட் சேமா இருக்கு இல்லீங்களா? கேஸ் ஃபைல் பண்ணும்போது 2 செக்ஷன்லயும் ஃபைல் பண்ணுவாங்களா, இல்ல 300ல டைரக்டா ஃபைல் பண்ணுவாங்களா? 299 என்ட்ரி பாயிண்ட்டு 2 செக்ஷனில் ஏன் செய்யணும்? இதோட நிற்கலை. இதில் பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கோமா? சொல்லலை. குற்றத்துன்னு போகும்போது பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லுறதுக்கு 302, 304 இருக்குது. 302ல் குற்றம் கொலை குற்றமானால் 302, இன்டென்ஷன் டு கில்லு அது மர்டர் அப்படின்னு சொல்லுதோமா, அவங்கள 302ல் ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ இருக்குது. அது மர்டர் இன்னும் முடிவாயிட்டுன்னு சொன்னால் 302. 304ல் ஒன்று வருது. 304ல் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு 2 பார்ட் இருக்குது. நம்ம 300ல் போய் அது மர்டர்னு முடிவு பண்ணிட்டு அதில் ஒரு 5 எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த 5 எக்ஸப்ஷனில் வாரதை 304ல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்ல போகிறோம். 299க்கு உள்ளே வந்து 300க்கு உள்ளேயே வரல அப்படின்னா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அது 304ல் 2வது பார்ட்டில் வரப்போகுது. 3 விதமான தண்டனைகள் அப்படின்னு சொன்னால் 3 விதமான குற்றங்கள் இருக்குது.
300ல் கரெக்டாக பொருந்தக்கூடிய விஷயங்கள் மர்டர், அதுக்கு தண்டனை 302. 300ல் மர்டர்னு பொருந்துது, ஆனால் சில எக்ஸப்ஷன் இருக்குது. 304ல் ஃபஸ்ட்டு பார்ட்டு. 299ல் நம்ம கல்பபிள் ஹோமிசைட்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் 300க்கு உள்ளே வரல, அது 304ல் செகண்ட் பார்ட். 3 விதமான தண்டனைகள். நம்ம பார்க்கக்கூடிய குற்றங்களும் 3 விதமான. 299ல் எல்லாமே கல்பபிள் ஹோமிசைடு தான். அதில் கொஞ்சத்தை எடுத்து நம்ம மர்டர்னு வைக்கும், கொஞ்சத்தை எடுத்து மர்டர் ஆனால் கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லுதோம், அது 2வது பார்ட்டு. இந்த மர்டருங்க டெஃபனிஷனுக்குள்ளேயே வரல, ஆனால் 299க்குள்ளே வரணும்னா 3வது பார்ட். கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். புரியுதா? சந்தேகம் இருக்கா? இனி ஒரு 5 எக்ஸப்ஷன் கொடுக்காங்க 300ல். பொதுவாக 5 எக்ஸப்ஷனை பார்ப்போம், டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். 1, கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன். இவன் கொன்னது இன்டென்ஷனோட தான் கொன்னான், ஆனால் அந்த இன்டென்ஷனை உருவாக்குனது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன். இதுக்கு நானாவதின்னு ஒரு கேஸு, அந்த கேஸை மட்டும் சொல்லுத மேலே எக்ஸப்ஷனை பார்க்கலாம். ஒரு கப்பலில் வேலை பார்க்காரு, கப்பலில் 2வது கிரேடு வேலை பார்க்க, கப்பல் படை. அவர் ஒய்ஃபு 2 பிள்ளைங்கள். இவர் வீட்டில் இருக்க இவரோட ஃப்ரெண்டு கூட அந்த பெண் இவரோட மனைவி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்குள்ள திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருந்தது. இவருக்கு அது புரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிட்டு மனைவிட்ட போய் கேட்காரு. இவங்க பார்சிங்க ஒரு கேஸ்ட்டு, டாட்டா கம்பெனிக்காரங்க, இப்படி நிறைய பேர் அதில் பெரிய பிஸ்னஸ்காரங்க உள்ள கேஸ் அது. அவன் கேட்காரு, நீ அவங்க கூட பழகிட்டு இருக்கியான்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லுதான். இவருக்கு இவருடைய பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை. அவங்க கூட பழகிட்டேன், நான் டைவர்ஸ் பண்ணணும், அவனை போய் கட்டணும் அப்படின்னு கேட்கா. இவர் என்ன செய்தார், அதுக்கு பிறகு இவருக்கு சடன் ப்ரொவகேஷன், அதாவது மனைவி மற்றவனோடு உறவில் இருக்கிறான்னு தெரியவும் மனசு கொதிச்சுது, தலை சூடாயிட்டு கப்பலுக்கு போகிறாரு. கப்பலில் போய் அங்கேருந்து அங்கே இருக்க மேலதிகாரிட்ட, ஐயா எங்கள் வீட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குது, எனக்கு துப்பாக்கி வாங்கணும்னு துப்பாக்கி வாங்கினார். 6 குண்டு வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த இவனோட ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறாரு. நேராக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, நேராக பெட்ரூமுக்கே போயிட்டார். பெட்ரூமில் போயிட்டு 2 பேருக்குள்ளே சண்டை, துப்பாக்கி வெடித்தது, அவன் இறந்துட்டான். துப்பாக்கி வெடித்தது, அவர் இறந்துட்டார், கொன்னுட்டாங்க. இவன் என்ன காரணம் சொல்லுதான், நீ அவளை கெட்டிக்கோன்னு நான் கேட்டேன், என்னோடு கூட படுக்கையை பகிர்ந்து கொண்ட எல்லா பெண்களையும் என்னால் கெட்ட முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். அதனால் சடன் ப்ரொவகேஷன், அதனால் கொன்னேன் அப்படிங்க. அதனால் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோர்ட்டு அப்போ ஜூரி சிஸ்டம்னு உண்டு. என்ன ஜூரி சிஸ்டம்னா, அங்கே மிஸ்டேக், இது ஃபேக்டை பற்றி முடிவு பண்ண வேண்டியது ஜூரியும், லாவை பற்றி முடிவு வேண்டியது ஜட்ஜுகளும் இருந்தது. அவங்க பார்த்து இது நடந்த விஷயங்களை விசாரித்து, இந்த உண்மைகள் இது, அவன் போனார் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம், போனதும் வந்ததும் எந்த மாதிரியான விஷயம் சட்டத்துப்படி எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். இவன் என்ன சொல்லுவாங்க, சடன் ப்ரொவகேஷன் அப்படின்னு கேஸ் நடந்தது. அது கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, நிறைய கண்டிஷன் கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் தான் என்ன கண்டிஷன் கொடுக்காங்கன்னா, உனக்கு மனைவி வேறொருவனோட உறவு இருந்ததுன்னு கோவம்னு சொன்னேன், ஆனால் கோவத்தை தணிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருந்தது. அந்த அதாவது சடன் ப்ரொவகேஷனை அந்த நேரத்தில் செய்தேன்னா தப்பு இல்லை.
நீ கப்பலுக்கு போயிருக்க, கப்பலில் போய் அங்கேருந்து துப்பாக்கி வாங்கியிருக்க, இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் தான். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன் இருந்தால் அந்த நேரத்தில் நீ ஒரு செயலை செய்தால் ஏற்றுக்கலாம். அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க, திடீர்னு அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே வார்த்தை மோசமாகிட்டு அடித்தாங்க, அவன் கீழே விழுந்தான் செத்துட்டான், ரைட்டு, சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன். இது அப்படி இல்லை. மனைவியோட பேசிட்டு நீ கப்பலுக்கு போயிருக்க, கப்பலில் இருந்து போயிட்டு துப்பாக்கியம் வாங்கியிருக்க, வாங்கிட்டு அங்கே போய் சண்டை போட்டிருக்க, சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன் இல்லை அப்படின்னு ஒரு ஆயுள் தண்டனையை கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஆயுள் தண்டனை. ஆனால் பொலிட்டிக்கலி நிறைய ப்ரெஷரு. அதனால தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகம். அதனால் முதல்ல விடுதலைன்னு பண்ணாங்க, அப்புறம் இல்லை தண்டனைன்னு பண்ணாங்க. தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்து அவர் 3 வருஷமும் என்னமோ ஜெயிலில் இருந்தார். கவர்னர் வந்து அப்போது நேருவோட சிஸ்டர் தான் மகாராஷ்டிராவில் விஜயலட்சுமி பண்டிட்டு கவர்னராக இருந்தாங்க. 3 வருஷம் இருந்ததை அவர் என்ன செய்கிறாங்க, 3 வருஷம் இருந்தது போதும்னு கவர்னரோட மன்னிப்பில் வெளியே விட்டுட்டாங்க. அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார். இந்த கேஸு தான் பேஸு ஃபார் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன். இந்த சொல்லியிருக்க கண்டிஷன்கள்லாம் அதில் வரணும். வந்தால் வரும்போது இந்த சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷனுங்கிறது இதில் 300ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தோன்னு பின்னாலையும் படிச்சிருக்கோம். கிரீவியஸ் அக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். கொடுங்காயம் ஏற்படுத்தும் போது அங்கேயும் சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷன் இருந்தால் இல்லை, இல்லாமல் இருந்தால் இது குற்றம் அப்படிங்கிறது வரும். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவொகேஷனுங்கிறது நிறைய விஷயங்களில் வருது. நீங்கள் எப்போது நேரம் இருந்தால் அந்த 4வது கேஸை படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்க. இப்போ இதுவரை பார்த்ததில் சந்தேகத்தை கேளுங்க, அப்புறம் நம்ம அடுத்து